ரோஹிணி வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஸ்ருதியும், மீனாவும் ஒண்ணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாரி தெரியல. போற போக்குல நீங்கலாம் நான் உங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டேவா இருக்க போறீங்க? இன்னைக்கு உங்க பக்கம் அடிக்கிற காத்து நாளைக்கு என் பக்கம் அடிக்கும். நாளைக்கு நானும் இதே மாதிரி நான் மூஞ்சில அடிச்ச மாரி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்பதான் இவங்களோட ஒரிஜினல் குணமே தெரியுது அப்படிங்கிற மாரி ஸ்ருதி சொல்றாங்க. பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு பார்த்தா, விஜய் தான் அவங்கள ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. ஆமா, நாளைக்கு நீங்க இறக்க மனசோட அவள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம் சொன்னீங்கன்னா, அதனால தான் நான் அத்தைய ஃபோன் பண்ணி வர வச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதானே பார்த்தேன். திடீர்னு உனக்கு என்ன இவ்ளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்றாரு. இந்த பக்கம் முத்து வந்து மீனாவ சமாதானப்படுத்துறதுக்காக அல்வாலாம் செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மீனா அவ்வளவா வேணாம் சொல்றாங்க. ஆனா கேட்காம அல்வா கிண்டுறாரு. அது கேட்டுட்டு மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்றாரு. பாரும்மா, இங்க நான் தினம் தினம் செத்துட்ருக்கேன். இவங்க அல்வா செஞ்சு அத செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அழுதுகிட்டு இருக்காரு. இத பாருங்க, எல்லாம் அல்வா செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட வாங்க அப்படிங்கிற மாரி எல்லாரையுமே கூப்பிட்டு மீனாக்கு வாயில ஊட்டுறாரு. அவங்க வாய் அப்படியே ஒட்டிக்குது. அதுக்குள்ள கவனிக்காம ஸ்ருதி வேற வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வாய் ஒட்டிக்குது. விஜய் கிட்ட வந்து அல்வா ஊட்ட போறாரு. என்னடா என் பையனே கஷ்டத்துல இருக்கான். அத செலிப்ரேட் பண்றீங்களா? அப்படிங்க. ஐயய்யோ! நான் அதுக்கெல்லாம் பண்ணல. எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன். இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு மீனா வந்து சைகை காட்டுறாங்க. அதுக்குள்ளவே வந்து அவங்க வாயில வச்சு திணிச்சிடுறாரு. மனோஜ் வாயிலையும் திணிச்சிடுறாரு. எல்லார் வாயுமே ஒட்டிக்குது. இப்ப அடுத்து அவங்க அப்பா வராரு. அவருக்கு குடுக்குறதுக்காக முத்து ட்ரை பண்றாரு. அத பார்த்துட்டு விஜயாலேருந்து, மீனாலேருந்து எல்லாருமே பதறிடுறாங்க. ஐயய்யோ! வாங்காதீங்கங்கிற மாரி செய்கை காட்டுறாங்க. அவருக்கு புரியல. உடனே எல்லாருமே போய் வாயில இருக்கிறத துப்பிட்டு வந்து, "இத எதுவும் சாப்பிட்றாதீங்க, வாய் ஒட்டிக்கும்" அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க. அடுத்த நைட்டு வந்து மீனா கிட்ட வந்து சமாதானமா வந்து முத்து பேசிக்கிட்டு இருக்காரு. "எனக்கு தாங்க கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த ரோஹிணி வேற வீட்ட விட்டு கோமா வெளில போயிருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணி வைப்பாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் அந்த அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. எது பண்ணாலும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நானும் அதனால தாங்க அவங்க ஏதாவது வந்து கிருஷ்ணா ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல தான் நான் சொல்லாம இருந்துட்டேன். உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. அடுத்த நாள் கேஷுவலா மனோஜ் எந்திச்சு வெளில வராரு. அதுக்கப்புறம் ரோகிணி, ரோகிணி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவன் ரோகிணி, ரோகிணின்னு கூட்டிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தான், "ஆமால்ல" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. "ஏய் நில்றா, நீ என்ன இன்னும் அவள மறக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏதோ ஒரு ஞாபகத்துல கூப்பிட்டுட்டேன்" அப்படிங்கிற மாரி மனோஜ் சொல்றாரு. இனிமே உன் ஞாபகத்திலேயே அவ இருக்கக்கூடாது. அவ உன் பொண்டாட்டிங்கிறதையும் நீ மறந்தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி விஜயா சொல்றாங்க. ஸ்ருதி இருந்துட்டு 2 வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்காரு. அது எப்படி அவங்க ஞாபகம் இல்லாம போகும்? இந்த வீட்ல ஏதோ ஒரு மூலையில எதாவது பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வரதானே செய்யும் அப்படிங்கிற மாரி ஸ்ருதி சொல்றாங்க. "என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து போட்டு உடைக்கிறாங்க. "இனிமே இவ ஃபோட்டோல கூட என் பையன் பக்கத்துல இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "வத்தி பெட்டி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் கையாலேயே இவள கொளுத்து. இன்னையோட இவளுக்கு கொல்லி வச்சாச்சு. இனிமே நீ இவள வந்து நினைக்கவே கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மனோஜ் வந்து அவங்க ஃபோட்டோவ எடிச்சிட்ருக்காரு. கரெக்ட்டா அந்த டைம் பார்த்து மனோஜ் கடன் குடுத்தவர் வராரு. "நீங்க என்ன சார் வந்திருக்கீங்க? நான் தான் மாசம் மாசம் பணத்த கட்டிடுறேன்னு சொன்னேனே" அப்படின்னு மனோஜ் சொல்லவும், "உங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல" அப்படின்னு ஹால்ல வந்து உட்கார்றாரு. "ரோஹிணிய வீட்ட விட்டு போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து என் கடனுக்கு என்ன பதில்னு திருப்பி கேட்குறாரு. "ஏன் அவள நம்பி தான் பணம் குடுத்தீங்களா?" அப்படின்னு விஜய் கேட்கவும், "ஆமா, உங்க பையன் ஒரு ஜீரோ. அவங்க பொண்டாட்டி இருந்தா எப்படியாவது பண்ணி பணத்த கட்டிடுவாங்க. ஆனா உங்க பையனாலலாம் கட்ட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பேசினோனே அண்ணாமலை சார் கோவம் வந்துடுது. "என்ன ஏன் முன்னாடி என் பையன தப்பா பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, இதுவரைக்கும் நான் அவர பத்தி விசாரிச்சுட்டேன். அவரு எதையுமே உருப்படியா பண்ணதில்ல. தன்னை கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கங்கிறது கூட தெரியாத ஒரு முட்டாள். ஏற்கனவே இந்த ஷோரூம் எல்லாமே அவங்களால வந்தது தான்" அப்படி சொல்லவும், "அது எங்க அப்பா காசுல வச்சு குடுத்தது" அப்படி சொல்லிட்டு ரவி சொல்றாரு. இருந்தாலும் அது வந்து இந்த அளவுக்கு ரன் ஆறதுக்கு காரணம் வந்து ரோகிணி தான். இப்ப அவங்க கூட இல்லங்கும்போது என் காசுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப என்ன என் பையன் அந்த காச குடுக்கலன்னா, நான் அவங்களுக்கு அந்த காச குடுக்குறேன் அப்படின்னு விஜயா வாய விடுறாங்க. அண்ணாமலை சார் வந்துட்டு, "எதா இருந்தாலும் யோசிச்சு பேசு" அப்படின்னு சொல்றாரு. "இப்ப சொன்னீங்க பார்த்தீங்களா, இது நியாயமான பதில். எனக்கு சைன் பண்ணி குடுத்துருங்க" அப்படின்னு பத்திரத்த நீட்டுறாரு. "அன்னைக்கு என்னமோ நல்லவன் மாரி பேசின" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஆமா, பணம் குடுத்தா நல்லவன், பணம் குடுக்கலன்னா கெட்டவன் தான்" அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. இப்ப விஜயா வந்து எப்படியும் மனோஜுக்காக சைன் பண்ணி குடுத்துட்டு, திருப்பி அவங்க வம்புல மாட்டிக்க போறாங்க. அடுத்து என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ புடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் உங்கள மீட் பண்றேன். பை.